கவிஞர் அண்ணாதாசன் எழுதிய கவிதை ஊர்வலம் நூல் வெளியீட்டு விழா. பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தின் சார்பில் கவிஞர் அண்ணாதாசன் எழுதிய கவிதை ஊர்வலம் நூல் வெளியீட்டு விழா டவுன் லிட்டில் பிளவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கலையரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. நிகழ்விற்கு பாரதியார் உலக பொது சேவை நிதிய தலைவர் கல்வியாளர் மரிய சூசே தலைமை தாங்கினார். துணை செயலாளராக கவிஞர் முத்துசாமி வரவேற்புரையாற்றினார். பொருணை இலக்கிய வட்ட புரவலர் தளவாய் இராநாதன், திருவள்ளுவர் பேரவை அமைப்பாளர் கவிஞர் ஜெயபாலன், பட்டிமன்ற பாவலர் எல் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் முனைவர் விமலா தொடக்க உரையாற்றினார். பாரதியார் உலக பொது சேவை நிதிய பொதுச் செயலாளர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் அறிமுக உரையாற்றினார். தொடர்ந்து கவிஞர் அண்ணாதாசன் எழுதிய கவிதை ஊர்வலம் நூலினை கலைமாமணி கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் வெளியிட சிறைத்துறை கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன் பெற்றுக் கொண்டார். நூல் திறனாய்வு உரையினை கலை பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி, தூய சவேரியா தன்னாட்சி கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அந்தோணிராஜ் ஆகியோர் வழங்கினர். கவிஞர் அண்ணாதாசன் மற்றும் அவரது துணைவியார் கே ஆர் ரமணி ஆகியோர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். பாரதி முத்தமிழ் மன்ற தலைவர் கவிஞர் புத்தநேரி கோ செல்லப்பா, வாசகி வளர் மன்ற தலைவர் கவிஞர் உக்கிரன்கோட்டை மணி, தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான், கலைமாமணி சந்திர புஷ்பம் பிரபு, கவிஞர் சக்தி வேலாயுதம், நூலகர் அகிலன் முத்துக்குமார், அகரம் தளவாய், சமூக ஆர்வலர் சுரேஷ் அஸ்வின், கவிஞர் வேதிகா, கவிஞர் மூர்த்தி, முனைவர் சரவணகுமார், பேராசிரியர் இளங்கோமணி, கவிஞர் தச்சை மணி, மருத்துவக் கல்லூரி மாணிக்க வாசகம், எழுத்தாளர் மூவேரா, ஆசிரியை திரிபுர சுந்தரி, ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் பாக்யராஜ், சரவண பெருமாள், ஆழ்வார்குறிச்சி ராஜேஸ்வரி, சக்திவேல் மற்றும் பலரும் பாராட்டுரை வழங்கினர். நிறைவாக எழுத்தாளர் கவிஞர் அண்ணாதாசன் ஏற்புரை வழங்கினார். கவிஞர் கோதை மாறன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியை நிழல் இலக்கிய தள இயக்குனர் கவிஞர் சேசா பிரபு தொகுத்து வழங்கினார்.